ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான ராகி மாவு களியும் அதுக்கப்புறமா சுண்டக்காய் வத்த குழம்பும் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிட்டு இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ராகி மாவில் களி செய்ய போகிறோம். அதுக்கு 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கலாம். இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு நாங்கள் ராகி மாவு எடுத்துக்கிறோம். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு வடித்த சாதம் எடுத்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் ராகி மாவு சாதம்லாம் அளந்தோமோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம். ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த தண்ணி நமக்கு நல்லா கொதிச்சு வரட்டும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இது கூடவே நம்ம 1 கப் அளவு சாதம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துடலாம். சாதம் சேர்த்ததுக்கப்புறம் நமக்கு நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சதுக்கப்புறமா இதில் தேவையான அளவுக்கு சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ராகி மாவையும் இது கூட சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு ராகி மாவு. ஒரு கப் ராகி மாவுக்கு நம்ம 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். எல்லா மாவையும் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக கலக்கக்கூடாது. கலக்காமல் லைட்டாக அந்த மாதிரி பண்ணி விட்டுட்டு இதை நம்ம ஒரு பிளேட் போட்டு மூடிடலாம். பிளேட் போட்டு மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இது நமக்கு ஒரு 3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 3 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தா நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இது இன்னும் நமக்கு நல்லா வெந்து வரட்டும். இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி விடுங்க. நமக்கு மாவாக இருக்கிறது எல்லாமே நல்லா வெந்துடும். இப்போ நமக்கு பார்க்குறதுக்கு கட்டி கட்டியாக தான் இருக்க மாதிரி இருக்கும். நல்லா வெந்ததுக்கப்புறமா நமக்கு கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம இதை கட்டிகளாக இல்லாமல் நல்லா அழுத்தி விட்டு கலக்கிக்கலாம். நீங்கள் இது 7 நிமிஷம் கரெக்டாக வேக விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு சூப்பராக வரும். இந்த மாவெல்லாம் அழுத்தி அழுத்தி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் மட்டும் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 7லேருந்து 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி ரெடி பண்ண களியை ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் ஒரு கரண்டி வச்சுக்கோங்க. நல்லா கரண்டியை நனைச்சதுக்கப்புறமா இதிலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஒரு கரண்டி மட்டும் களி எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு இதை நம்ம உருட்டிக்கலாம். இந்த மாதிரி களியை கப்பில் போட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து உருட்டினீங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்துக்கும். இப்போ நம்ம வத்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு வானல் வச்சுக்கலாம். அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். சின்ன வெங்காயம் கொஞ்சமாக ஒரு 50 கிராம் அளவுக்கு இந்த மாதிரி தோல் எடுத்துகிட்டு வச்சுக்கலாம். பூண்டு ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக, தக்காளி ஒரு 3 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை நல்லா ஊற வச்சு தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சு வர அந்த டைமில் ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் வெந்தயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, பூண்டோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இது கூடவே நம்ம வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தில் செஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வெங்காயத்தை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே நம்ம தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நமக்கு நல்லா சாஃப்டாக வதங்கணும் தக்காளி. அதுக்கப்புறமா இது கூட நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நாங்கள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறோம். இதை 1 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ இது கூடவே நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலையும் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஒரு பிளேட் போட்டு மூடினுங்க. ஒரு 10 நிமிஷம் நமக்கு நல்லா கொதிச்சு வரட்டும். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ கரெக்டாக நமக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது. இதில் ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். நமக்கு புளிப்பு டேஸ்ட்லாம் இல்லாமல் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு வானல் வச்சு அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நமக்கு ஆயில் ஹீட் ஆகட்டும். சுண்டக்காய் வத்தல் 1 கப் அளவுக்கு நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கோம். இதையும் நம்ம ஆயில் ஹீட் ஆன உடனே அது கூட போட்டுக்கலாம்.
இதை ஃப்ரை பண்ணி எடுத்து நம்ம குழம்பு ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அது கூடவே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நமக்கு நல்லா ஃப்ரை ஆனவுடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வயிற்று வலி, வயிற்றில் பூச்சி இருக்க பிரச்சனைலாம் இல்லாமல் நல்லா இருப்பாங்க. வறுத்த சுண்டைக்காவையும் இதை சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு ரொம்ப ஹெல்த்தியான சுண்டைக்காய் வத்த குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடவும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்புறமேட்டா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.